வணக்கம். 2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக ஒரு நல்ல காலேஜை தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி. இது சென்னையின் காட்டாங்குளத்தூர்ல இருக்கு. ஒரு ஆட்டோனாமஸ் நிறுவனம். இதோட டிஎன்ஏ கோட் நம்பர் 1422. எந்த ஒரு காலேஜை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியும் அதுல அப்படி என்ன ஸ்பெஷலா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த காலேஜை பத்தி சொல்லணும்னா ஒரு முக்கியமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட வெற்றி பயணம் அது இங்கிருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. இது ஒன்னே போதும் இந்த நிறுவனத்தோட தரத்தை பத்தி சொல்ல. சரி, இந்த காலேஜ் பத்தி ஒரு முழுமையான பார்வை உங்களுக்கு கிடைக்கணும்னா நாம ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல அங்கீகாரம், தரமெல்லாம் எப்படி இருக்கு. ரெண்டாவது, என்னென்ன கோர்ஸ் இருக்கு, பாடம் சொல்லித்தர்றவங்க தகுதி என்ன. மூணாவது, ரிசர்ச் மற்றும் இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ். நாலாவது, எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது, பிளேஸ்மெண்ட்ஸ். கடைசியா, கேம்பஸ் லைஃப் மற்றும் வசதிகள். வாங்க ஒவ்வொன்னா பாப்போம். சரி, பகுதி அங்கீகாரம் மற்றும் தரம். ஒரு காலேஜோட நம்பகத்தன்மைக்கு இதுதானே ஃபவுண்டேஷன். நம்ம வாங்க போற டிகிரிக்கு மதிப்பிருக்கணும் இல்லையா? அதனால முதல்ல இத பாத்திரலாம். முதல்ல காலேஜ் பத்தின சில அடிப்படை விஷயங்கள். இந்த காலேஜ் 1999 கல்வியாளர் டாக்டர் டி.ஆர். பாரிவேந்திரால ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் அட்டானமஸ் காலேஜ். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷன்ல இயங்குது. டிஎன்இஏ கோட் முன்னாடியே சொன்ன மாதிரி 1422. அடுத்து ரேங்கிங். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்திய அரசோட NIRF ரேங்கிங்ல 2024 வருஷத்துக்கான பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் பட்டியல்ல ஆல் இண்டியா லெவல்ல இந்த காலேஜ் 57வது இடத்துல இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு குறிப்பிடத்தக்க அங்கீகாரம். சரி, முக்கியமான தரச் சான்றிதழ்கள் என்னென்ன இருக்குன்னு பாப்போம். நாக்ல ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஏஐசிடிஇ அப்ரூவல் 2025-26 அகடமிக் இயருக்கு இருக்கு. என்பிஏ அக்ரிடிடேஷன், இது ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ அப்புறம் மெக்கானிக்கல், இந்த 3 முக்கிய டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஜூன் 2026 வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு. ஓகே, அடுத்த பகுதிக்கு போலாம். கல்வி திட்டம் மற்றும் பேராசிரியர்கள். அதாவது இங்க என்ன படிக்கலாம், யார் கிளாஸ் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். இங்க இளங்கலை பொறியியல் படிக்க என்னென்ன துறைகள் இருக்குன்னு பாருங்க. எப்பவும் டிமாண்ட்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, இது ரெண்டுலயுமே 180 சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஐடி, ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், இதுலயும் 120 சீட்ஸ். அது மட்டும் இல்லாம இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற சைபர் செக்யூரிட்டி, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான புது கோர்ஸ்களும் இருக்கு. மொத்தமா 990 இளங்கலை இடங்கள் இங்க இருக்கு. ஒரு காலேஜோட ஸ்டாண்டர்டுக்கு அங்க இருக்கிற ஃபேக்கல்டி ரொம்ப முக்கியம். இங்க மொத்தம் 235 பேராசிரியர்கள் இருக்காங்க. அதுல 116 பேர், அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பிஹெச்டி முடிச்சவங்க. சோ நல்ல ஆழமான பாட அறிவும் அனுபவமும் கொண்ட பேராசிரியர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிற வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைக்குது. இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அடுத்ததா நம்ம 3வது பகுதிக்கு வந்தாச்சு. ஆராய்ச்சி மற்றும் தொழில்துறை உறவுகள். படிப்பு மட்டும் இல்லாம அதுக்கு வெளியில மாணவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ரிசர்ச்ல இந்த காலேஜ் எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க இருக்கிற 9 துறைகள் அண்ணா யூனிவர்சிட்டியோட அதிகாரப்பூர்வ ஆராய்ச்சி மையங்களா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 2.22 கோடி ரூபாய்க்கும் மேல ரிசர்ச் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்திய அரசால SIRO, அதாவது சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனாவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம புது ஐடியாக்களை உருவாக்க AICTE லேபுக்கு 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? இவங்க 67க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் கூட புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது MOU போட்டிருக்காங்க. யார் கூடலான்னு பாருங்க. TCS, Zoho, HCL, Cognizant, Wipro மாதிரியான பெரிய ஐடி நிறுவனங்கள் முதல் ரெனோ, நிசான், பாஷ் போன்ற உற்பத்தி நிறுவனங்கள் வரை பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே பார்ட்னர்ஸா இருக்காங்க. இதனால மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட்னு நேரடி வாய்ப்புகள் உருவாகும். ஓகே, இப்ப நாம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற செக்ஷனுக்கு வந்தாச்சு. வேலைவாய்ப்பு மற்றும் வெற்றிகள். 2025 பேட்ச்ல கிடைச்ச ஹையஸ்ட் சாலரி பேக்கேஜ் வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய். அதே 2025 பேட்ச் பிளேஸ்மெண்ட்டுக்காக மொத்தம் 116 கம்பெனிகள் கேம்பஸ்க்கு வந்திருக்காங்க. இது இந்த காலேஜ் மாணவர்களுக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிற தேவையை காட்டுது. ஓவரால் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 88%. அதாவது 2025 பேட்ச்ல 88% பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இது ஒரு உறுதியான வெற்றி விகிதம். சரி, யாரெல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்க? டாப் ரெக்ரூட்டர்ஸ் லிஸ்ட்ல பாருங்க. ரெனோ, நிசான் மாதிரியான கோர் கம்பெனியும் இருக்கு. காக்னிசன்ட், டிலாய்ட், கார் டெக்னாலஜிஸ், ஹெக்ஸாவேர் மாதிரியான பெரிய ஐடி மற்றும் கன்சல்டிங் கம்பெனிகளும் இருக்கு. பலதரப்பட்ட துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் இங்க வராங்க.
ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல ஒரு IAS ஆபீசரை பத்தி சொன்னேன். இவங்க தான் திருமதி வி செல்சிஜினி. 2014 இங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இன்னைக்கு இந்தியா ஆட்சி பணியில ஒரு அதிகாரியா இருக்காங்க. ஒரு கல்லூரி தன் மாணவர்களை எந்த உயரத்துக்கு கொண்டு போகுங்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் உதாரணம். வெற்றி பட்டியல் இதோட முடியல. அரசு பணியில பாத்தீங்கன்னா திருமதி நிவேதா TNPSCல ஸ்டேட் செகண்ட் ரேங்க் எடுத்து இப்போ தமிழ்நாடு அரசுல உதவி பொறியாளரா இருக்காங்க. லெப்டினன்ட் ரகு நம்ம இந்திய ராணுவத்துல ஒரு அதிகாரியா சேவை செய்றாரு. சர்வதேச அளவுல திரு செய்யுதுல் முபாரக் கனடால ஒரு பெரிய நிறுவனத்துல ப்ராஜெக்ட் கண்ட்ரோலரா இருக்காரு. சோ அரசு பணி, ராணுவம், வெளிநாடுன்னு எல்லா துறையிலயும் இங்க படிச்சவங்க சாதிச்சிருக்காங்க. சரி வாங்க, இப்ப கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. வளாக வாழ்க்கை மற்றும் வசதிகள், அதாவது கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். மாணவர்களோட வசதிக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். ஹாஸ்டல் பசங்க பொண்ணுங்களுக்கு தனித்தனியா இருக்கு. மெஸ்ல வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே உண்டு. அவசர மருத்துவ உதவிக்கு கேம்பஸ்லயே 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய SRM ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது ரொம்ப பெரிய சப்போர்ட். டிரான்ஸ்போர்ட் பத்தி சொல்லணும்னா AC பஸ்ஸுகள் சென்னை மற்றும் புறநகரின் எல்லா இடத்துக்கும் போகுது. பக்கத்திலேயே வெறும் 1 கிலோமீட்டர் தூரத்துல போத்தேரி ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. கல்வி உதவித்தொகை இது பலருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாடு அரசோட முதல் பட்டதாரி SC, ST, BC, BBC உதவித்தொகைகள் எல்லாம் இங்க அப்ளை பண்ணலாம். மத்திய அரசோட சிறுபான்மையினர் உதவித்தொகையும் இருக்கு. இது மட்டும் இல்லாம காலேஜ் தரப்புல இருந்தும் பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, அப்புறம் கல்லூரி ஊழியர்களின் பிள்ளைகளுக்குன்னு தனியா கட்டண செலவுக்கும் வழங்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நாம பார்த்த இந்த எல்லா தகவல்களும் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்துல கல்லூரியோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் அரசு தளங்கள்ல இருந்து டேட்டாவை வச்சுதான் தயார் செய்யப்பட்டிருக்கு. நீங்க அட்மிஷன் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் தகவல்களை ஒரு தடவை நீங்களே சரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி இன்னும் பல பொறியியல் கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க profsam.comல தேடுங்க. 12ஆம் வகுப்பிலிருந்து பொறியியல் முடிவு வரை உங்களின் உண்மையான துணை.